பூமிகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சிப்காட் பிரச்சனையில் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இரண்டிற்குமே பொறுப்பு உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியினை தற்போது காணலாம். ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே, இவங்க தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரச்சனை ரெண்டு கட்சிக்குமே சேரும். அதனால தான் இன்றைக்கி எம்எல்ஏவா எதிர்கட்சியில் இருந்தாலும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன். அப்போது எல்லாரும் சுயநலமாக தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்காகவோ பொது நலனோட சிந்திக்கிறவங்க இங்கே யாரும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரியுது இல்லைங்களா? இன்றைக்கி ஓட்டு போட்டது யார்? மக்கள் தானே. வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. அட்லீஸ்ட் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணுமா இல்லையா? அப்புறம் வெறும் ஓட்டை வாங்கிக்கிறீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் எதுக்குங்க இங்கே தேர்தல்ன்றதை எங்களுக்கு தோணுதுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் என்ன செய்கிறீங்க? யோசிங்க. தேர்தலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு சீன் மாற்றுறாங்க. ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா மக்கள் டோட்டலாக மனநிலை மாறி யார் என்ன செஞ்சாலும் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க. எப்போ இது மாறுதோ அன்றைக்கி தாங்க இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன்.